Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸ்சியில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மேத்ஸ் சயின்ஸ்க்கான ஃபஸ்ட் மிட் டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் எல்லாமே மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் செஷனுக்கு யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த தமிழ் கொஸ்டின் பேப்பரில் 8 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாரிபாடல் அடியில் விசும்பின் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பு வானத்தையும் பேரொழியும். செகண்ட் ஒன் வேர்க்கடலை மிளகாய் மாங்கொட்டை ஆகிய குறிப்பு மணிப்பெயர் வகை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் சொல்லும்போது பாடல் கேட்டவர். கண்ணதாசன் தான் எழுதிய டேசன் புதின சாகித்ய அகாடமி விருது பெற்ற சேரமான் காதலி. மகிழ்ந்து வருமா என்பது வந்து எழுவாய் தொடர். உலக காற்றாலை காற்றல் மின் உற்பத்தி இந்தியாவை பற்றி 4ஆம் இடம் பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எம் தமிழ் எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா இப்பாடலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்தனார். ஓவரால் 8 1 மார்க் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் எல்லாமே புக் பேக்கில் டேரக்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா விடைக்கற்ற வினா அமைத்தல் சொல்வளத்தை உணர்த்தும் உதவும் நெல் வகைகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள். நெக்ஸ்ட் தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் பார்த்தீங்கன்னா சூட்டி உள்ளனர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 50 காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருப்போம். சிலப்பதிகாரம் சிவசிந்த மணியை பார்த்தீங்கன்னா மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிழைகளை திருத்தி எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தரம் அமைத்தால் புதிரை பார்த்தீங்கன்னா புதிரை கண்டு எழுதுதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது அடுக்கு தொடர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க கலைச்சொற்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பயிர் வகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க தொகாநிலை தொடர்கள். அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழனை வாழ்த்தன காரணம் அறிந்தும் அறியாது புக் பேக் இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மனப்பாட பகுதி வந்து என்ன கேட்டால் காலக்கணிதம் பாடல் வந்து கேட்டிருக்காங்க. 5 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க உங்கள் கிராமத்துக்கு நூலக வசி வேண்டி நூலகத்தில் இயக்குனருக்கு பார்த்தீங்கன்னா கடிதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லும் வழி பார்த்தீங்கன்னா இன்சொல் வழி தீய சொல் வழி கொடுத்தா அதில் நம்ம கம்பேரிசன் ஒன்றா எழுதக்கூடியது காற்று மாசுபாடு தடுக்கும் வழிமுறையும் அல்லது வந்து காட்சி கண்டு கண்டுக்கணும். நெக்ஸ்ட் 8 மதிப்பான வினாக்கள் நாட்டு வளம் சொல் வளம் தொடர்புடைய என்பது பாவன வழின்னா அல்லது பார்த்தீங்கன்னா பிரம்மம் கேட்டிருக்காங்க. ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா அதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே தெரியுது. 5 1 மார்க் டேட்டா புக் பேக்லேருந்து. ஸோ இதில் 1 மார்க் மார்க் பண்ணால் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு 5D ரொம்ப சிம்பிளான சம். அதே மாதிரி டொமைன் ரேஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் ஐடென்டி ஃபங்க்ஷன் கம்பேர் பண்ணி காம்போசிட் ஃபங்க்ஷன் சால்வ் 5x. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 10 வந்து மாடுலஸை கம்பேர் பண்ணக்கூடியது. விச் டேர்ம் சொல்லும் போது n கண்டுபிடிப்போம். n = L - a / d + 1 கம்பேர் பண்ணுங்க. 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 28 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஊஸ் nth டேர்ம் இஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்கில் 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி மைனஸ் சியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எரர் டயக்ராம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் டேரெக்டாக கம்பேர் பண்ணி எஸ்டிஎஃப். அதே மாதிரி வந்து ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த 9th டேர்ம் டு இது டேரெக்டாக ஏபியில் கம்பேர் பண்ணக்கூடிய சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் பிட்வீன் 300 600 விச் ஆர் டியூஸ். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டேரெக்டாக SN = n/2 a பார்த்தீங்கன்னா a + இல்லை n = L - a / d பார்த்தீங்கன்னா d + 1 கம்பேர் பண்ணக்கூடிய சம். அதுக்கப்புறம் காம்போசிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8 மார்க் வந்து சிமிலர் ட்ராங். ஓவராலாக இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். செகண்ட் ஒனுக்கு வந்து -2 பார்த்தீங்கன்னா 0.25 மீட்டர். தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டான்ஸ் கண்டெயின் 6.023 × 10⁻23. ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் 718. கண்டெயின் நம்பர் ஆஃப் ஆலஜன் ஃபேமிலி 17th. அதுக்கப்புறம் அனர்பிக் ரெஸ்பிரேஷன் வந்து எத்தில் ஆல்கஹால். நெக்ஸ்ட் பிரெயின் ஆஃப் த லீச் வித் பேரண்ட்ஸ் தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. ஆர்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் SN. ஓவரால் 8 1 மார்க்குமே ரொம்ப முக்கியமான 1 மார்க்கை கொடுத்து எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். 2 மார்க் பாருங்கள் டிஃபன் இனர்ஷியா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடைனமிக் மாலிகுல் கண்டிஷன் நெசரி ஃபார் ரெஸ்டிங் ஆஃப் அயன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோன்ஸ். ஒய் இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு இது ஹீமோகுளோபின் இருக்குன்னா பிளட் ரெட் கலர் இருக்குது. அதே காக்ரோச்சில் கம்பேர் பண்ணும்போது ஹீமோகுளோபின் இல்லாதனால ஒயிட் கலர் கம்பேர் பண்ணுவோம். டென்டல் ஃபார்முலா ரேபிட் ரொம்ப முக்கியமான. இந்த கொஸ்டின் 4 மார்க்லேயே கேட்பாங்க சம்டைம்ஸ். நெக்ஸ்ட் இதில் இருக்க 4 மார்க் எல்லாமே மார்க் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி ராக்கெட் ப்ரொபல்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் லா ஆஃப் கன்சர்வேஷன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன். இந்த 4 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பேராசிட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் லீச்சஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனாபரேட் ஃபங்க்ஷன் ஆஃப் இதில் கொடுத்துருக்கல கொஸ்டின் நம்பர் 17 18 19 20 22 இந்த 5 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 7 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ஐ டிஃபெக்ட் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஒய் டஸ் தி ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் அட்டாமிக் 3 அப்ளிகேஷன் ஆஃப்
அவோகாட்ரலாம். நெக்ஸ்ட் மோனோகாட் ரூட், டைகாட் ரூட் டிஃபரன்ஷியேட். வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தான் வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ரேபிட் வித் லேபிள் டயக்ராம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் இந்த கொஸ்டின் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்கான கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கணத்தாக்கு கீழே அவற்றுக்கு சமமான உந்த மாற்றம் ஒரு லென்ஸ் திறன் -4D அதற்கு வீதம் -0.25 மீட்டர். ஒரு மோல் எந்த பொருள்னா 6.02 10 ஆவர்த்தன தொடர்கள் மற்றும் தொகுதி 7-18. ஆலஜன் குடும்பம் வந்து 17வது. காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாது எத்தில் ஆல்கஹால். அட்டையில் மூலம் இதற்கு பார்த்தீங்கன்னா தொண்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதயத்தின் இது எஸ்ஏ 2 மார்க் கொஸ்டின் நிலைமம் கோவிலன்ஸு வேறுபட்ட இரண்டு மூலக்கூறு எடுத்துக்காட்டு இரும்பு துருவி இரு காரணங்கள் ஒரு ஆக்ஸ்ஃபார்மின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரத்தம் சிவப்பாக இருப்பதுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமாக இருப்பது காரணம் ஹீமோக்ளோபின். அடுத்து முயலின் பல்வாய்ப்பாடு. நெக்ஸ்ட் பார்த்தா 4 மார்க் வந்து ராக்கெட் ஏவுதல் ஒளியின் எதிர் 5 பண்புகள் உந்தமாரா கோட்பாடு உலோகர்மணத்தை தடுக்கும் வழிமுறைகள் ரத்தத்தின் பணிகள். அதுக்கப்புறம் 7 மார்க்கில் கிட்டப்பார்வை தூரப்பார்வை வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது நவீன அணுக்கொள்கை அவோகாட்ரலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வித தாவரங்கள் 20 தாவரங்கள் பார்த்தா வேறுபாடு சுவாச முயலின் ஆணின பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குங்க இதய வாலின் முக்கியத்துவம். ஓவராலாக இதில் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் கொஸ்டின் தமிழ் மேத்ஸ் சயின்ஸ் இது 3மே கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இனி நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மீடியம் நடக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே இந்த ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ I wish you all success to score high marks in the public exam and also first midterm நல்லா ஸ்கோர் பண்ணுங்கப்பா. படிச்சதை எழுதி பார்த்துட்டு போங்க. அப்போ தான் வந்து ஃபுல் மார்க்ணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.